கோயில்பட்டி முல்லை நகர் பகுதியில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 20 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளை போனது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி மந்தித்தோப்பு சாலை முல்லை நகர் பகுதியில் வசித்து வருபவர் குமரன். இவர் கோயில்பட்டி யூனியன் அலுவலகத்தில் பணிபுரிந்து ஒரு வருடத்திற்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இவரது மனைவி ருக்மணி ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் கோயில்பட்டி அருகே உள்ள துரைசாமிபுரத்தில் வசிக்கும் அவரது சகோதரி வேலீஸ்வரியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதையடுத்து மறுநாள் மதியம் வீடு திரும்பிய போது ஜன்னல் உடைக்கப்பட்டு நகைப்பெட்டிகள் அனைத்தும் கட்டிலில் சிதறி கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கிங்ஸ்லி தேவானந்த் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சந்தேகத்திற்குரிய கைரேகைகளை ஆய்வு செய்தனர். இதுகுறித்து கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடந்தவாடியில் அருள்மிகு கூத்தாண்டவர் 202ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு 10ஆம் நாள் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருமணம் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்தில் 202ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு 20 நாள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் 10வது நாள் நிகழ்ச்சியான ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருமணம் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ கூத்தாண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பின் வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்று திருமண நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. மேலும் வான வேடிக்கையுடன் சாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை நன்னி கவுண்டர், சந்தைப்பிள்ளை கவுண்டர், வேங்கன கவுண்டர் வகையறாக்கள் செய்திருந்தனர். இதில் வேடந்தவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்ட அமைப்பு செயலாளர் தலைமையில் 50 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேனி மாவட்ட அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் அமைப்பு செயலாளரான சிவா மற்றும் அக்கட்சியினர் 50 பேர் கட்சியிலிருந்து விலகி ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்த பார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதிதாக திமுகவில் இணைந்த பார்வர்ட் பிளாக் கட்சியினர் தேனி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியாமல் வாக்களித்து விடுகின்றோம் என கள்ளம்பட்டியில் பிஜேபி தேவநாதன் யாதவ் பரப்புரை மேற்கொண்டார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தேவநாதன் யாதவ் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள காரையூர், சடையம்பட்டி, கள்ளம்பட்டி பகுதிகளில் சுற்றுப்பயணமாக மேற்கொண்ட சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தேவநாதன் யாதவ் பொதுமக்களிடம் பேசுகையில், தாமரைக்கு வாக்களித்தால் இந்த பகுதியில் பல இடங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள் பாழடைந்து கிடப்பதாகவும் அதனை சரி செய்து புதிய வேலை வாய்ப்புகளை அளிக்க முடியும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆகியவற்றை அதிகப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்தார். இந்த முறை மோடிஜிக்கு வாக்களித்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். களம்பூர் கேலூர் பகுதியில் லட்சதீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் மற்றும் கேலூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மகா லட்ச தீப திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி காலை 7 மணி முதல் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மூலவர் சுவாமிக்கு சந்தன காப்பு, வடைமாலை அணிவித்தல், துளசி மாலை அணிவித்து கோயில் வளாகத்தில் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக லட்ச தீபங்கள் ஏற்றும் நிகழ்வு சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கில் தீபங்கள் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.